பெற்றோரை மதிக்காவிட்டால் சாபம். பிரைஸ் தி லார்ட். தம் தந்தையையோ தாயையோ பழிக்கிறவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். இணைச்சட்டம் உபாகமம் 27:16. நம் பெற்றோரை நாம் மதித்து அவர்களை வயோதிக காலத்தில் பேணி பாதுகாத்தோம் என்றால் நம்மேல் அநேக ஆசீர்வாதங்கள் வந்து பழிக்கும் எனவும் நம் வாழ்நாட்கள் நீடிக்கும் எனவும் விவிலியத்தில் காண்கின்றோம். மேலும் புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள இறை வார்த்தைகளில், பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி என்று கூறுகிறார். ஆனால் தற்பொழுது நாம் பெற்றோரை ஒரு அசட், அதாவது சொத்து என கருதாமல் அவர்களை லயபிலிட்டி, அதாவது ஒரு கடன் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகளைத்தான் நாம் பார்க்கின்றோம். பெற்றோரை மதித்து நடவாமல் வாழ்ந்தால் விவிலியத்தில் சொல்லிய பிரகாரம் குறுகிய வாழ்நாட்களே கிடைக்கும் என்பதற்கு தாவீதின் மகன் அப்சலோம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அரசு தன் கைக்கு வரவேண்டும் என்பதற்காகவும் தன் சகோதரி தாமாரின் கற்பழிப்புக்கு தாவீதின் முதல் குமாரன் அம்னோன் தான் காரணம் என்பதற்காகவும் மக்களை தன் தகப்பன் தாவீதிற்கு எதிராக தூண்டிவிட்ட அப்சலோம் எப்ராயிம் காட்டில் நடந்த போரில் தாவீதின் பணியாளர் யோவாபினால் கொல்லப்பட்டதை நாம் 2 சாமுவேல் 18:6-15 வரை பார்க்கின்றோம். மேலும் புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்றும் இது தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு என்றும் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, இப்படி செய்கிறவர்கள் பெற்றோரை மதிக்காத மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார். எவ்வளவு உண்மை! பெற்றோரை அவமதிக்கும் ஒருவனின் செயல்களை கடிந்து கொள்ளும் சிநேகிதர்கள் இவ்வுலகில் உண்டா? மிக மிக சொற்பம். நண்பனிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக இவங்களெல்லாம் வச்சுட்டு நீ சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியுமாப்பா, பேசாமல் இவங்க எல்லாத்தையும் ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்து விடு என்று சொல்லக்கூடியவர்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுப்பவர்களும் தண்டனை தீர்ப்பிற்கு தப்ப முடியாது என நாம் ரோமர் 1:32 வாசிக்கின்றோம். ஆகவே நம் பெற்றோரை நாம் மதிக்க வேண்டும். மற்றவர்கள் அவர்களது பெற்றோரை அவமதிப்பதற்கு நாம் உடந்தையாக இருந்தோம் என்றால் தண்டனை அடைவோம். பெற்றோரை அவமதிப்பவர்களை விட்டு விலக வேண்டும் என 2 தீமோத்தேயு 1:2 வாசிக்கின்றோம். இதை உணராமல் பெற்றோரை கேவலமாக பேசுவதும் நடத்துவதும், உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இந்த நவநாகரிக உலகில் உங்களுக்கு படிச்சிருந்தா தானே தெரியும் என்றெல்லாம் மட்டம் தட்டுவதும், ஜெனரேஷன் கேப் என்ற போர்வையில் அவர்களின் ஆலோசனையை தள்ளிவிடுதலும் சாபத்திற்குரிய காரியங்கள் என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. விடுதலை பயணம் யாத்ராகமம் 21:15 மற்றும் 17 தாய் தந்தையை அடிப்பவர்களோ சபிப்பவர்களோ கொல்லப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருக்கு எதிரான பாவத்தில் ஈடுபட பிள்ளைகளை வற்புறுத்தினால் ஒழிய எல்லா விதத்திலும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இதுதான் விவிலிய நியதி. படித்தவர்கள் மத்தியில் படிக்காத தன் பெற்றோரை வேலைக்காரர்கள் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய பிள்ளைகளும் உண்டு. அனைவருக்கும் மத்தியில் இவர் என் தந்தை, இவரின் கூலி வேலையினால்தான் நான் படித்து முன்னேறினேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளும் உண்டு. இதில் யார் ஆசீர்வதிக்கப்படுவர், யார் சபிக்கப்படுவர்? யோசிப்போம். மத்தேயு 15:4 இயேசுவே பெற்றோரை மதியுங்கள், இல்லாவிட்டால் கொல்லப்படுவீர்கள் என்று சொல்வதையும், தம் பெற்றோரை உதாசீனப்படுத்த வழிவகைகளை ஆராயும் பரிசேயரை சாடுவதையும் நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து பெற்றோரை எவ்வளவு உயர்ந்த இடத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகின்றது. ஆகவே அன்பானவர்களே, வயதான வியாதியுள்ள பெற்றோரை கவனிப்பது தற்பொழுது மிக மிக கஷ்டமாக இருந்தாலும், வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம், அதோட முடியாத அம்மா அப்பாவை நம்ம பார்க்கணும் அப்படின்போது மிக மிக கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நாமும் நம் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட அவர்கள் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நினைத்தோம் என்றால் நிச்சயம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். சாபத்திலிருந்தும் நாம் தப்பித்து கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். அன்பு தந்தையே இறைவா, உம் மகன் இயேசு தம் பெற்றோரை மதித்து நடந்தது போல நாங்களும் எங்களது பெற்றோரை மதித்து நடக்கவும் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாதிரியாகவும் இருக்க கிருபை புரியும். ஆமேன்.